வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? குரு பகவான் வர்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது அடியேன் என்றால் மிகை அல்ல. காரணம் என்னவென்றால், உங்களோட லைஃப்பை இன்ச் பை இன்ச்சா ஸ்டடி பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிற ஒரே ஆள் யாருன்னா இந்த உலகத்திலே நான் தான். அதனால் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். என்னுடைய அன்பு கட்டளை. ஏன்னா ரொம்ப சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்பெஷலிஸ்ட் அடிப்பாங்கல்ல, நான் உங்களோட ஸ்பெஷலிஸ்ட். அவ்வகையில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? 9ஆம் இடத்திலே குரு வருகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இது மாற்ற முடியாத ஒரு சட்டம் இருந்தா. எப்படி 10லே குரு வந்தால் வேலை போயிடும்னு சொன்னோமோ, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு வரும்பொழுது வாழ்க்கை மாறிவிடும், தலைகீழாக மாறிடும். நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருக்கீங்களோ அது அப்படியே டபுள் ஆகிடும். 10 ரூபா சம்பாதிச்சிங்க, இனிமேல் 10 லட்சம் சம்பாதிப்பீங்க. இன்ட்டு 100x இன்ட்டு 1000x இன்ட்டு 1 lakh எக்ஸ் அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய லைஃபையே மாற்ற போகிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, 9ஆம் இடத்துல வரும்பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தினால வேலை கிடைக்கும். ஏன்னா நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சாமே அப்படிங்கிற மாதிரி, ஹாய் பிச்சோ டேக் திஸ் ரெசிக்னேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கம்பெனி தூக்கி போட்டு வருவீங்க. போன்ற விஷயங்கள் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிப்பீங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு தாமரை மலர்கள், ஒரு பெண்களாக இருந்தால் இந்த ஜிமிக்கி போட ஆரம்பிங்க. அதே மாதிரி வேற என்னெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு விழுதுகளுடன் கூடிய ஆலமரம், தேர் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் குருவினுடைய அருள் பெறுற மாதிரி இந்த பொருட்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பனை மரம் அடிக்கடி பாருங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப பேரதிர்ஷ்டம் வருது. இதில் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்களை குரு பார்க்கிறார். வந்தோடனே வேற விருச்சிக ராசியை வாண்ட் டு சி ஃபர்ஸ்ட் அவங்க தான் அப்படின்னு உங்களை தான் பார்க்குறார். அடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து அதுக்கு அவங்க உடம்பை பார்க்குறார். உடம்புல எல்லா ரோகங்கள்லாம் சரியாயிடுது. 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. அதில் நான் இவங்களுக்கு மட்டும் அப்படி கையை ஆட்டி சொல்கிறீங்க. காரணம், ஏற்கனவே 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் சத்புத்திர சந்தானத்தை கொடுக்க தயாராக இருக்கார். அதை குரு வேற பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு படை வீரன், பெரிய ஆள், டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆள் பிறக்கப்படுறார் உங்கள் வம்சத்தில். பாருங்கள், அவர் பிறந்தப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறும். ஒரு பக்கம் சனியினுடைய அருளும் குருவினுடைய அருளுமாக சேர்ந்து அமக்களப்படுத்த போது, இந்த ராசியே குரு பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது என்பதால் வீடு கட்ட போகிறீங்க, பூமி லாபம் வரப்போகிறது, இடமா வாங்குவீங்க, மண்ணா வாங்குவீங்க, எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா. சுவாமிஜி, இவர்களுக்கு வேற என்னென்ன யோகங்கள் எல்லாம் வர காத்திருக்கு? முக்கியமான பெரிய யோகமே என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்திலே ராகு இவர் இருந்தார். உங்கள் கற்பை கெடுக்கின்ற எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெயர் கெடாமல் போனவங்க ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி. பெயர் கெட்டவங்க தான் அதிகம். இதில் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாராக இருந்தால் டைவர்ஸ் பேப்பரை கேள்வி வச்சுட்டே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. கமான் மை டியர், கேள்வி போடு, மியூச்சுவலாக போறியா இல்லை சண்டை போட்டுமா? ஆமாம்மா கம்முன்னு இருமா ப்ளீஸ்மா, நானே இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன், ஏதோ தெரியாமல் ஒரு நாள் கொஞ்சம் தீர்த்து வரையாக இருந்துட்டேன், இது ஒரு தப்புனா பேப்பர்லாம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கணவர்லாம் திருந்திடுவார். அதுக்கப்புறமா நீங்கள் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டாருன்னு நீங்களும் டைவர்ஸ் பேப்பரை கேன்சல் பண்ணிடுவீங்க. இது பெரிய யோகம். ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. 4ஆம் இடம் என்பது அபகீர்த்தி. கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஏதோ வெண்டார்கிட்ட வேலை போயிட்டீங்க, நீங்கள் நம்ம காம்பனிட்ட காசு வாங்கிட்டீங்க, அந்த மாதிரி நாக்கில் நரம்பு இல்லாமல் உங்கள் மேலே பழி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சரியாகிவிடும். 4ஆம் இடம் என்பது வேறு என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. நான் சொன்ன மாதிரி பூமி லாபம்லாம் வரும். இது பெரிய யோகம். குருமங்கள யோகமே பெரிய யோகம். கண்டிப்பா. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 200 மார்க். பிரமாதமா இருக்கு. சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால், குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற அளவு.
அதனால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால், சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள்னா என்னென்ன? விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மகிழ்ச்சி தான். என்றைக்குமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன சொல் மாறாதவங்க. ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராமிஸ்லேருந்து மாற மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அதிக கிரிட்டிசைஸுக்கு ஆளாகக்கூடிய ஆட்களும் அவங்க தான்.
எல்லாரும் திட்டுவாங்க. விருச்சிக ராசியில் ஒரு மாமியார் இருந்துச்சுன்னா மருமக திட்டாத மருமக கிடையாது. விருச்சிக ராசியில் ஒரு மருமக இருந்துட்டா மாமியார் திட்டுவாங்க. ரெண்டும் தான் நடக்கும். அப்படி ஒரு என்னைக்குமே நல்லதை செய்து கெட்டதை வாங்கக்கூடிய ராசியா இருக்கு. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களை கண்ணு முன்னால் பாராட்டுவாங்க, பின்னாடி திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ராசி அவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய யோகம். என்ன யோகம் வருது இவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் மாறுதுப்பா. இது வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடம்ங்கிறது ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துக்கு குருங்கிறோம். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தால் ராஜ வாழ்க்கை காத்திருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய வாழ்க்கை, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லாரும் ஏறிட்டு பார்க்கக்கூடிய வாழ்க்கை, எல்லாரும் உங்களை வாழ்த்தக்கூடிய காலகட்டம். அப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்குது உங்களுக்கு. கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நல்லதை செய்து கூட கெட்ட பேர் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் விருச்சிக ராசிக்காரர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு ஏத்த புகழும் அவருக்கு ஏத்த கௌரவம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கி. காரணம் என்ன? இதெல்லாம் நீங்கிறதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த காலகட்டத்துல? விருச்சிக ராசிக்கு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அவங்களுக்கு. ரொம்ப மன வருத்தத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய உழைப்பை பிறர் பார்க்குறாங்க, ஆனால் அப்ரிஷியேட் பண்ண மனசு வரல. இதுதான் ரொம்ப கொடுமையானது. இவங்க கடுமையாக வேலை செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வேலையை அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமாங்க இவங்க வேலை செய்தாங்க அப்படின்னு யாராவது ரெகக்னைஸ் பண்ணணும் பாருங்க, பண்ண மாட்டாங்க. அந்த மனசு கஷ்டம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ அந்த ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய புகழ் கிடைக்க போகுது. ஒரு மகுடத்தை சுட்டக்கூடிய காலம் பாருங்க, பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ எந்த துறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தாலும் அந்த துறையில் இவர்கள் சாதிக்க போகிற காலகட்டம். கண்டிப்பா. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை திருமணமாகி நீண்ட நாள் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே தவிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ரொம்ப நல்லது. அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல்ல முக்கியம், கல்யாண வாழ்க்கை பலர் சிறப்பா இல்லைங்கிறாங்க. கல்யாணமே அமையலையே எனக்கு அப்படின்னு சில பேர் கோவப்படுறாங்க. கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இல்லாதவங்க சில பேர், உனக்காவது பரவாயில்லப்ப எனக்கு கல்யாணமே ஆகலையேங்கிறாங்க பாருங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூட்டிடும். ஏன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இப்போ வருது. குரு 9ஆம் இடத்துக்கு வராருன்னா குரு பலம் வருதுன்னு சொல்கிறோம். இந்த குரு பகவானுடைய பலம் வந்தால் தான் கல்யாணம் ஆகும். குரு பகவானுடைய பலம் வராமல் கல்யாணம் ஆகிடுது. சில பேர் சொல்லுவாங்க உடனே, சார் எனக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது கூட கல்யாணம் ஆச்சுன்னு. புருஷன் பொண்டாட்டிகளில் ஏதாவது ஒரு குறையோ பிரச்சனையோ குடும்பத்தில் பிரச்சனையோ அது கொடுக்கும். குரு பலம் கல்யாணம் ஆச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், குரு பகவானுடைய விஷயத்தினால கிடைக்கக்கூடிய நன்மை, முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, டைவர்ஸ் ஆகிருக்கும். எனக்கு 2வது கல்யாணம் கூடிய வருமானு காத்துக்கிட்டு இருப்பாங்க, செகண்ட் மேரேஜ் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும். அதுவும் உங்களுக்கு பெரிய யோகம், நல்ல வரன் அமையும். முதல் திருமணம் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகி 2வது கல்யாணம் ஆகும்போது அங்கே ஒரு பிரச்சனைனா எங்கே போவாங்க? அப்போ 2வது கல்யாணம் நல்லா அமையணும் இல்லை? இப்போ 2வது கல்யாணம் நல்ல முறையில் கூடி வந்துடும். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை வாக்கியத்தை கேட்குறீங்க, அற்புதமான சந்தான பிராப்தி உண்டு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருமா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5ல் சனி உட்கார்ந்துருக்கு. 5ல் சனி இருக்கும்போது குலதெய்வ தோஷம். பிள்ளைங்க சரியான சொல்படி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தை நடந்துட்டு இருக்கு. பல விருச்சிக ராசிக்காரங்க போய் பையன்கிட்ட போய் கல்யாணம் பண்ணுறான்னா பண்ண மாட்டான் பையன். போப்பவன் வேலையை பார்த்துக்கிட்டு இப்படிமா. அப்பா என்ன பேசினாலும் பையனுக்கு பிடிக்காது, அம்மா அட்வைஸ் பண்ணினாலும் இப்போ பிடிக்காது. அப்படி ஒரு மன அழுத்தத்திலேயே அந்த பிள்ளைங்க இருந்துருப்பாங்க. இப்போ இந்த குரு பகவான் உச்சமாகி பார்க்குறாரு பாருங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைமான்ருவா. அந்த மாதிரி பிள்ளைங்க நல் வார்த்தை கேட்பாங்க. படிக்க மாட்டேன்னு சொன்ன இவங்க வீட்டு பிள்ளைக்கு இப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலும் அந்த உத்தரவாக்கியம், முதல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குது, குழந்தைகளுக்கும் நல்ல குணங்களும் கிடைக்குது. ஏற்கனவே இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி யோகமானது. கண்டிப்பா சார், இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா IAS IPS போன்ற துறைகளில் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உண்டு. கம்யூனிகேஷன் செக்டாரில் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது கம்ப்யூட்டர் துறையில் இந்த மாதிரி கிடைக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வந்துடும். அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்யக்கூடியவங்க இருக்காங்க பாருங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்கிறாங்க, அந்த மாதிரி கிடைக்கும். கவுன்சிலிங் தொழில் செய்யக்கூடியவர்கள், உளவியல் நிபுணர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் அமைய போகுது. மீடியா துறையில் இருக்கிறவங்க சரியான வேலை இல்லைன்னா வேலை வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையும். கண்டிப்பா சார், இவர்களுக்கு மேலும் இந்த பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? திருத்தணி முருகன். இந்த திருத்தணி முருகனை போய் வழிபடுவது என்பது ஒரு அற்புதமான பலன் தான். இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். செவ்வாய்னா முருகப்பெருமான். இவர்கள் திருத்தணி முருகனுக்கு சென்று வழிபடுவது, பால் காவடி எடுத்துக்கிட்டு போகணும். பால் காவடி அல்லது பன்னீர் காவடி எடுத்துக்கிட்டு இவங்க திருத்தணி முருகனை வழிபடணும்.
அந்த அப்படி காவடி எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகிற போது மனசுல நினைச்ச எல்லா கோரிக்கையும் அவர்களுக்கு நிறைவேறும். மிகப்பெரிய பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தை அந்த குரு பகவான் தரப்போறாரு. ரொம்ப நல்லா இருப்பாங்க. குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்போ எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. மேம், இந்த அமானுஷ்யம் பொருந்திய அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், விருச்சிகம் அப்படின்றது ஒரு பிளசண்டான ராசி சார். ஆனால் நிறைய ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலபுருஷனுக்கே 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தானம், அதனால ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, அதே மாதிரி நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விருச்சிக ராசியை பத்தி எப்பயுமே நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா பேச மாட்டேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என் குழந்தை விருச்சிகம்ன்றதுக்காக நான் சொல்றது இல்லை. அப்ப நம்ம வீட்டுல ஒரு விருச்சிகம் இருக்காங்க, அதுவும் நம்ம குழந்தை விருச்சிகம் இருக்கு அப்படின்னும் போது அவங்கள பத்தி நிறைய அனலைசேஷன் நம்ம பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஏகப்பட்ட அனலைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, விருச்சிகம் துரோகத்தை சந்திக்கணும், கண்டிப்பா சந்திக்கணும், ஏமாறணும், கஷ்டத்தை அனுபவிக்கணும், அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன்று வரணும், வந்த அடுத்த செகண்ட் அது திருந்தும். விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல பயங்கர ஒரு என்ன சொல்றது, சுடர் விட்டு எரியும் விளக்கு போல ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஏமாற்றம் அவங்க சந்திப்பாங்க, குறைஞ்சது 4-5 ஏமாற்றமா சந்திப்பாங்க, அதிகபட்சமா 20 ஏமாற்றம் கூட சந்திப்பாங்க. அதுல ஒரு ஏமாற்றம் நச்சு நடுமண்டையில் அடிச்ச மாதிரி அவங்கள உணர்த்தும். இந்த செகண்ட் கூட நீ திருந்தலைன்னா நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் வாய்ஸ் ஒன்று சொல்லும். அப்ப சொல்லும் போது அவங்களுக்கு புரியும், சரி இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, இனிமேல் பட்டு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். பொதுவாக விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஃபீனிக்ஸ் பறவைகள். இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்றது சித்தரிக்கப்பட்ட கதை தான், அது வந்து இட்ஸ் நாட் ரியல் ஸ்டோரி. பட் இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய உந்துதல் வரும். அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூரியன் மேலே அலாதி காதலாம், சூரியன் கிட்ட போகுமா, போயிட்டு சூரியனோட வெப்பம் தாங்காமல் எரிஞ்சி சாம்பல் ஆயிட்டு திரும்பி அந்த புகையிலேருந்து உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் விருச்சிகம். உன்னை வந்து யாராவது புதைக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ தழைச்சி வளர்வ,
சின்ன மரமா வரமாட்டா, ஆலமரமா வருவேன் அப்படின்னு சொல்லலாம். உன்னை யாராலையும் புதைக்க முடியாது, விதைக்க தான் முடியும். எப்பயுமே நான் என் குழந்தைகிட்ட ஒன்று சொல்றேன், கண்ணா அம்மாவுக்கு பின்னாடியும் நீ அம்மானோட விருச்சிக ராசி வீடியோ பார்க்கணும் அப்படின்றத நான் சாலிடாக சொல்வேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களில் குழந்தைங்க துவண்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுவும் நம்ம குழந்தை அப்படின் போது துவண்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காகவே நான் சொல்லுவேன், ஸோ விருச்சிகம் கவலைப்படாதீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதிக்க பிறந்த ராசி. இப்படி நாங்க சும்மாவே சொல்லிட்டுருமா? கிடையாது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் விருச்சிகத்துல, மனதளவுல இவங்க ரொம்ப இமோஷன் ஆயிடுவாங்க. ஆனா ராகுவும் கேதுவும் உச்சம், 2 ராட்சஸ் உச்சம். நீ சாதிக்கணும்னா வானமே எல்லை உனக்கு, அதை இவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க கஷ்டப்படுறது அப்படிலாம் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. இப்போ விருச்சிகம் ரொம்ப நாள் அவங்க வந்து பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றம் துரோகம்லாம் வந்து ஐயோ நான் கஷ்டப்படுறேன்னு வச்சுப்பாங்க. இதெல்லாம் உனக்கு சாதாரண பிஸ்கோத் மேட்ரு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்போ சனியே ஆல்ரெடி உங்களுக்கு சூப்பராக இருக்கார் சார். சனியே பஞ்சம சனியாக இருக்கார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்னலாம் பஞ்சங்கள் இருக்கோ அதையெல்லாம் போக்கக்கூடிய இடத்துல சனியே இருக்கான். அப்புறம் உனக்கு என்ன கவலை? சனியே சப்போர்ட்டிவாக இருக்கா. பாக்கி 8 கோள்களை பற்றி நீ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுக்கும் மேலே கடந்த வருஷத்தில் விருச்சிகம் ஒரு அசிங்கத்தை சந்திச்சுது, ஒரு உடல் சார்ந்த உபாதைகளை சந்திச்சு, ஒரு துரோகத்தை சந்திச்சிச்சு. அதே மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்கள ஒன்று ட்ராப் பண்ணுச்சு. ஹிடன் சீக்ரசிஸ் 4 பேருக்கு தெரிய வந்து அசிங்கப்பட்டாங்க. இப்படி நிறைய விஷயம். ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திச்சாங்க. யார் இந்த உங்களுக்கு இத்தனை கெடுபலன்களும் கொடுத்தது அப்படின்னா குரு பகவான். 8ல் அஷ்டம குருவா இருந்தார். குரு 8ல் உட்காந்து அஷ்டம குருவா இருந்து உங்களை கெடுக்க பார்த்தார். ஆனா இப்ப அதே குரு 9 பாக்கியஸ்தானத்துல வந்து உட்காந்து உங்களுக்கு கொடுக்க பார்க்க போறேன். உனக்கு வட்டியோட நான் கொடுத்துடுறேன். உன்னை அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்தின எல்லாம் ஓகே. உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சல, உன்னை பதப்படுத்தினல்ல, பக்குவப்படுத்தினல்ல, இப்போ நான் உனக்கு நல்லது செய்யறேன். அப்பதான் நீ நான் கொடுக்குற நல்லதை அனுபவிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அப்போ விருச்சிக ராசி குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க, இப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு குழந்தைங்க பிளான் பண்ணுது அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக சீட் வாங்கிடுங்க. MBBS படிச்சு முடிச்சுட்டு MD எழுதிட்டு இருக்கேன் 3 வருஷமா. இப்போ அந்த குழந்தைங்க வந்து அழகாக MD சீட் வாங்கிடும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ஆன்மீகம் சார்ந்த டூர் போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, இது எல்லாத்துக்கும் பிராப்தம் உண்டு. அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் யாரையும் வந்து வச்சு வைக்காது அப்படின்னு சொல்லலாம். கோவத்தை சட்டுன்னு காமிச்சிடும், டென்ஷனை காமிச்சிடும், இரிட்டேஷனை காமிச்சிடும். ஸ்கார்பியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரொம்ப பிடிக்கும். நைட்டு ட்ராவல் பண்ணுறது, நைட்டு சுற்றுறது. எந்த அப்பா அம்மாவுக்கு நைட்டு பிள்ளைங்க சுற்றுச்சுன்னா பிடிக்காது இல்லையா? அப்போ அந்த குழந்தைங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நட்பாக இருக்கணும். இது ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க, கொஞ்சம் மத்தியம வயசுலாம் பதப்படுத்திட்டு இருப்பாங்க, பக்குவப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களே உங்களை பக்குவப்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ அப்பானோட ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாலும், ஒரு மத்தியம வயசாக இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அவார்டு, ரிவார்டு கிடைக்கும். சாலிடாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம். ஆலமர விருட்ச மாதிரி வந்து வளருவாங்கன்னு சொல்லிட்டீங்க. பர்டிகுலராக இந்த விஷயம் தான் அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி விடுதலை அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவங்க பட்ட அசிங்கத்திலேருந்து, அவமானத்திலேருந்து பெருத்த விடுதலை, மதிப்பு மரியாதை, அந்தஸ்து கூடும். மதிப்பு மரியாதையும் உயரப்போகுது. ஓகே மேம். இவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு மேம் இவங்க தொடர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும்? பொதுவாகவே விருச்சிகத்தில் நீ பிறந்துட்டியா, முருகன் நீ காலை கெட்டியமாக பிடிச்சிடணும். ஏன்னா உன்னோட ராசி அதிபன் செவ்வாய். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி, நீ முருக வழிபாடு எப்பயுமே ஸ்டில் த எண்ட் நீ முருக வழிபாடு அப்படின்றது பண்ணணும். இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து சுக ராகுவாக இருக்கா, சுகஸ்தானத்தில் ராகு. அப்போ சுகஸ்தானத்தில் ராகு அப்படின் போது நான் ஒரு செலவு செய்ய போகிறேன். செலவு செஞ்சு எனக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் 10 லட்ச ரூபாய் பிளான் வச்சுட்டு போகிறேன். 22 லட்ச ரூபாய் ஸ்லேவியா வாங்கிட்டு வந்துடுவேன். 21 லட்ச ரூபாய் நினைக்கிறேன். 21 லட்ச ரூபாய் ஸ்லேவியா வாங்கிட்டு வந்துடுவேன். உள்ளே போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கெத்தாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும், எல்லாம் ஓகே. இஎம்ஐ கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வசதி இருக்குது அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. வசதி இல்லை அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கும் மேலே ரொம்ப உன்னதமான வழிபாடு விருச்சிகத்துக்கு எப்பயுமே அப்படின்னா முருகப்பெருமானோட வழிபாடோட கூட நம்ம வீடு ஜன்னலை திறந்தால் நிறைய குருவிகள் வரும், பட்சிகளும் பறவைகளும் வரும். அவங்களுக்கு உணவு அப்படின்றதையும் இவங்க கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன நம்ம பெருசாக வடை பாயசத்தோட விருந்த வைக்க போகிறோம், அந்த குழந்தைங்களுக்கு 4 ஒரு புடி அரிசி போட போகிறோம், ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மனசை அமைதிப்படுத்தும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது அந்த புண்ணியம் இவங்களோட கர்மாக்களை கழிக்கும். ஸோ இது அவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே செய்யலாம். நிறைய நற்பலன்கள் சாலிடாக ஜீவராசிகளுக்கு கூட வைக்கலாம்ல, சாலிடாக வைக்கலாம். எல்லாத்துக்குமே வைக்கலாம். நாய்களுக்கும் தாராளமாக வைக்கலாம். பட் வந்து நிறைய இவங்க எடுக்கிறது இந்த பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும். அப்போதான் அந்த மனசு அடங்குன்றீங்களா? இவங்க மனசு வந்து ஃப்ரீ ஆகும். இவங்களுக்கு சந்திரன் தானே வந்து நீச்சம். சந்திரன் நீச்சம் அப்படின்போது மனசு வந்து ஒரு விதமான அலைப்பாயுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, எதுலேயும் வந்து எங்களால் ஸ்டிக் ஆன் பண்ண முடியல, அப்படி நிறைய விருச்சிகம் கஷ்டப்படுவாங்க. இந்த குருவிகளோட அவங்களோட புழக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குருவிகள், புறா, இந்த மாதிரி பட்சிகள், பறவைகள் எல்லாத்துக்குமே இவங்க கொடுக்கலாம். இவங்க மனசு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகும், சந்திரன் அமைதியாகும் அப்படின்னு சொல்லலாம்.
சூப்பராக இருந்தது. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ நம்ம பர்டிகுலராக மார்க் தரலாம்? இவங்களுக்கு 85% கொடுப்பேன் சார் நான். மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசா அமோகம் அப்படின்றதுல இல்லை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போறாரு. அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதில் கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாமல் அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு, எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கு மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும், இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார்.
சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? பொதுவாக நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க, அந்த கொட்டி கொடுக்க போகிறார் குருன்னு. அந்த கொட்டி கொடுப்பாரா குரு விருச்சிக ராசிக்கு? பொதுவாகவே விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல அவங்க விருச்சிக ராசிக்காரங்க 8க்குரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான, அதாவது நான் சொல்லணும்னா புரியாத விஷயத்தை கூட புரிய வைக்க கொடுக்கக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவங்க. அதாவது ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தவறு நடக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க வெளிப்படையாக சொல்கிறனால தான் பல பிரச்சனை, பல போராட்டத்தை சந்திப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு 9க்கு வர, ஏற்கனவே இவங்க 8ஆம் இடம், இவங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு ஒரு வருஷமாக உட்காந்து இவங்களை படாத பாடுபடுத்தினார் குரு பகவான். நம்மளுடைய சனி பகவானும் சங்கடம் இல்லாமல், அதாவது பாரபட்சம் இல்லாமல் ஒரு 5 வருட காலங்களில் பலவிதமான அனுபவங்களை கொடுத்தாரு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இவங்க கூட இருந்தவங்களுடைய உண்மையான குணம், உண்மையான பாசம், உண்மையான அக்கறை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, நம்மகிட்ட நடித்ததெல்லாம் போலியாக தான் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கணிப்பு வந்துருச்சு. இவங்க முதலே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவங்க ஏன் கண்டுபிடிக்கலை அப்படின்னா, அன்புங்கிற ஒரு போர்வையை போத்திட்டாங்க. அதனால் அந்த அன்பு மட்டும் விருச்சிகராசிட்டாங்கன்ற நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், நான் உன் மேலே பாசமாக இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா விருச்சிகராசியானங்க அவங்களுக்கு சொன்னவங்களுக்கு அடிமையாகவே மாறிடுவாங்க. ஆளை வந்தான் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு மாயாஜால படம், அதில் வர மாதிரி தான் என் மேலே அன்பாக இருக்காங்கப்பா, அப்போ நான் உயிரே கொடுக்கம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நம்ம விருச்சிகராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட விருச்சிகராசி நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு சக்தி. இவங்களை வந்து, அதாவது பிறர் செஞ்ச விஷயங்களுக்கு, இவங்க செய்யாத தவறுகளுக்கு இவங்க மேலே பழி வந்துச்சு, இவங்க மேலே வீண் பழி வந்துச்சு. அதையும் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. யார் நம்ம பழகினவங்க தான் நம்மளுக்கு கொடுத்தான், அது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இவங்களையே பார்த்து ரசிக்கக்கூடிய காலம், இவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு உணர்ச்சிப்பட்டு வெற்றி பெறக்கூடிய காலம் தான் இந்த குரு பயிற்சி. 12 வருடத்துக்கு பிறகு தான் குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு சரியாக 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ 9ஆம் இடங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. எல்லா விதத்திலும் ஒரு நிம்மதி வேணும்னா குருவுடைய அருள் வேணும். ஸோ அந்த அருள் இவங்களுக்கு இப்போ 5ஆம் பார்வையமாக குரு பகவான் கொடுக்க, தன்னை தொலைத்துட்டேன், தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், எனக்கு ஏன் வாழ்கிறேன்னு தெரியல அப்படிங்கிற அழுத்தத்துடன் இருக்கிற நம்முடைய விருச்சிகராசிக்காரங்க இனிமேல் தான் தன்னுடைய பவர் என்ன, நம்ம மூலமாக எத்தனை பேர் எவ்வளோ பெரிய நன்மை அடைஞ்சிருக்காங்க, நம்ம ஏன் இனிமேல் நன்மை அடைய முடியாதுங்கிற எண்ணத்துக்கு வரப்போகிறாங்க. எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, முடியாத விஷயத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு, முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை குரு பகவான் சிறப்பாக செய்ய போகிறார், செம்மையாக செய்ய போகிறார். வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பணம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், எப்படி சார், எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள், ஏதாவது ஜாக்பாட்னா இருக்கா? அதாவது இவங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் 2 மடங்காக வரும், அதான் பெரிய ஜாக்பாட். இவங்க சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்காங்க, தொழில் வச்சுருக்காங்க, தொழில் தொடங்க நினைக்காங்கன்னா அவங்க என்ன லாபம் எதிர்பார்த்து பண்ணுறாங்களோ அந்த லாபத்தை விட 2 மடங்கு லாபங்கள் இவங்க செய்கிற விஷயங்களை வச்சு, இவங்களுடைய ஒரு என்ன சொல்கிற முயற்சி என்ற தன்னம்பிக்கை என்ற ஒரு செயல்பாடை வச்சு இவங்களுக்கு குரு பகவான் கொட்டி கொடுப்பாருங்கிறத சொல்லலாம். ஸோ அதிர்ஷ்டம் என்பது என்னென்னா, இவங்களுக்கு தன்னைத்தானே உணர்றதே பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா இவங்க தன்னை உணராமல் தன்னையே வந்து மெழுகுவத்தியாக தான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாங்க, உருக்கி. அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்க உருவாக போகிறாங்க, பல விஷயங்களை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. காதலில் தடுமாற்றம், போராட்டம், பிரச்சனை, கவலை, ஐயோ ஏன்டா காதல் பண்ணேன்னு தெரியல, நான் இவனை லவ் பண்ண போகிறதான் என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிற விருச்சிகராசி என்பவர்களுக்கு இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்க வெளியே போயிடுவாங்க, வாழ்க்கையை கொடுக்குறவங்க என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதியாக சொல்லலாம். மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் திருமண வாழ்க்கையும் செம்மையாக இருக்கக்கூடிய ராசியில்
விருச்சக ராசி முதன்மையான ராசி. ஒரு சூப்பரான செயல்பாடுகள் குரு பகவான் கொட்டி கொடுக்கப்படும். சார் இப்போ இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எது பண்ணால் இன்னும் சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமையும்? நம்முடைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருபவனுடைய பரிபூர்ண பார்வை இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஏற்றமும் பெரிய முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான பாக்கியமாக இருக்கும். சார் இவங்களுக்கு என்ன சார் மதிப்பெண் தரலாம் 100க்கு? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு டைரெக்டாக குரு பார்வை 5ஆம் பார்வை கிடைக்கிறதுனால குறைஞ்சது 89% குரு பகவான் இவங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு கட்டி காப்பாற்றக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. சார் இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கிடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாரோடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20-30% ஒரு மாற்றம் உண்டு.
இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்த பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவும் தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.